சாரு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ கூட நான் போய் காலைல போய் பார்த்துட்டு வந்தேன். தமிழ் ஸ்டுடியோடைய படச்சுருள் என்ன படம் தொடக்கலாம் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணேன். அதை பற்றி எழுதியிருக்கிற ஒரே ஒரு நபர் யாருன்னா சாரு நிவேதா தான். நீங்கள் இணையத்திலையும் தமிழ் ஊடக வெளியிலையும் வந்து தமிழ் ஸ்டுடியோ வந்து முழுவதுமாக இருட்டடிக்கப்படும். அதை பற்றி நான் எழுதினதுக்கு அப்புறம் தான் தமிழ்ந்துல வந்து ஒரு அரை பக்கத்துக்கு மாட்டு சினிமா புக்கை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ணாங்க. அதுலேயும் என்னுடைய ஃபோன் நம்பர் தப்பாக கொடுத்தாங்க. எங்களை பற்றி என்னை திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை கட் பண்ணி விட்டாங்க. வர அந்த ஆர்டரும் வராமல் போயிடுச்சு. அதனால் யாரையும் பகச்சி கூட நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். குறிப்பாக ஊடகங்களை ஒரு நம்பர் கடைசி ஒரு நம்பரை போட விட்டேன். நீங்கள் அவங்கள்ட்ட போய் என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க, தெரியாமல் நடந்துச்சு. ரொம்ப சிம்பிள் அது. அடுத்தது அது மாதிரி எங்களுக்கு வந்து இணையத்தில் வந்து ஒரு முகமாக இருக்குதுன்னு சாரு நிவேதா அதை பற்றி தொடர்ச்சி எழுதுவார். தமிழ் ஸ்டுடியோ ஒரு அளவுக்கு இணையத்தில் புழங்கப்பட்டனா சாரு தான் அதை பற்றி தொடர்ந்து ஒரு வெப்சைட் எழுதிட்டு இருக்காரு. ஸோ சாரு ரொம்ப நன்றி. அடுத்தது சாரு வந்து இந்த படச்சொல் பற்றியும் தமிழ் ஸ்டுடியோ பற்றியும் அது தாண்டியும் பொதுவாக சாரு சில விஷயங்கள் பேசலாம். சாரு அழைக்கிறேன். வணக்கம். என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரியல. நானும் உங்களை மாதிரி தான் படச்சுருள் பார்த்ததே இல்லை. பொதுவாக புத்தக வெளியீட்டு விழாவில் தான் வந்து இந்த புத்தகத்தை இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலைன்னு ஆரம்பிப்பாங்க. படச்சுருள் நான் படிக்கலைன்னாலும் எனக்கும் அருணுக்குமான உறவை பற்றி பேசலான்னு தோணுச்சு. அதுக்கு முன்னால் நம்ம இந்த படச்சுருள் ஏன் வாங்கலை, இவ்வளோ பேர் வந்திருக்கோம், என்ன பிரச்சனைன்னு நான் கொஞ்சம் அதை கான்செப்டுவலாக யோசித்து பார்த்தா என்ன தோணுதுன்னா, நம்ம இன்னும் 2 நூற்றாண்டு பின்னால் இருக்கோம்னு தோணுது. ஏன்னா அப்போல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டு அப்படிங்கிறது, ஹாபி அப்படிங்கிறது, நேரத்தை நல்ல வழியில் அதாவது பொழுதுபோக்காக செலவு பண்ணுறதுங்கிறது நமக்கு அறிவு ஞானம் எல்லாமே பார்க்கறது மூலமாகவும் கேட்கறது மூலமாகவும் தான் கிடைச்சிட்டு இருந்தது. என்ன பண்ணுவோம், கூத்து பார்ப்போம். மகாபாரதம் நமக்கு எப்படி தெரியும், கூத்து பார்க்கறது மூலமா, அப்புறம் காதால கேட்கறது மூலமா, அப்படிதானே நமக்கு தெரியும். யாரும் படிச்சது கிடையாது, இன்னுமுமே நம்ம படிக்காம இருக்கோம். அவ்வளவுதான். மகாபாரதத்தை யாராவது படிச்சிருக்குமா? இல்லை. மோகமுள் சினிமா பார்த்துருக்கோம், ஆனா நாவல் படிச்சது இல்லை. இப்படி நம்ம இன்னும் வந்து பார்க்கிற காலகட்டத்திலேயே தான் இருக்கிறோம். கண்ணு காது மூளை இருக்கு, இன்னும் அதை ஆரம்பிக்கல. ஏன்னா படிக்கிறதுக்கு வந்து மூளை வேணும், யோசிக்கணும். அது வந்து படிக்கிற விஷயம். சினிமாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட், அதே சமயத்தில் என்டர்டெயின்மெண்ட், அப்புறம் இருக்கிற அத்தனை ஆர்ட்டையும் உள்ள எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். மியூசிக் இருக்கு, பெயிண்டிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுல எல்லா ஆர்ட் ஃபார்மும் அது உள்ள இருக்கிற ஒரு நவீனமான ஒரு குழந்தை. அப்படிப்பட்ட ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயத்தையே படிப்புன்னு வரும்போது நம்ம வந்து அதை படிக்கிறது இல்லை. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ரொம்ப நகைச்சுவையா சொல்லிட்டு இருப்பேன், ரஜினிகாந்தே ஒரு நாவல் எழுதினா கூட 1000 காப்பி தான் போகும். என்ன நாவல்னா படம் எடுங்க பார்ப்போம். நாவல் அது இதுன்னா, இப்போ உதாரணமா குமுதம் வந்து ஒரு 5 லட்சம் 6 லட்சம் காப்பி போகும். அதுல நான் ஓநாய மாட்டுக்குட்டியும் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சே ஆகணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். நிச்சயமா 5 லட்சம் பேர்ல வந்து ஒரு 1 லட்சம் பேராவது வாங்கி படிச்சு மறுநாளே மிஷ்கின் என் வீட்டுக்கு வந்துருவாருன்னு நினைச்சேன். என்னன்னா ஒரு 5 காப்பி வித்துருக்குமான்னு கூட எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அந்த படிச்சுட்டு அந்த புக்கு வாங்குறதுங்கும் போது அது இடையில உள்ள போக மாட்டாங்க. அது ரொம்ப அந்த படிக்கிற விஷயமாச்சே, அப்படிதான் நம்ம இருக்கோம். அதனால படச்சுருள் அப்படின்னா அது 20 ரூபாயா இருந்தாலும் சரி, ஃப்ரீயா இருந்தாலும் சரி, 5 ரூபாய்க்கு கொடுத்தாலும் படிக்கிற சமாச்சாரமாச்சே. நாங்க இன்னும் அந்த இடத்துக்கு வரவே இல்லையே, 2 நூற்றாண்டுல பின்னாடி இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில என்ன அருணோட செயல்பாடுகள்ல ஒரு 4 வருஷமா நான் கூட இருக்கேன். ஏன்னா நம்மள மாதிரியே ஒரு தியாகி, சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி, அந்த மாதிரி ஒரு தியாகி. என்னத்து காரணம் தியாகின்னு சொல்றேன்னா, 1979 டெல்லியில ஃபோக்கஸ் ஆன் லாட்டின் அமெரிக்கன் சினிமா அப்படின்னு ஒரு அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு இது வந்தது, ஃபோக்கஸ். அப்போ
அங்கே ஜனவரியில் தான் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் வைப்பாங்க. ஏன்னா ஜனவரியில் தான் வெளியவே வர முடியாத அளவுக்கு குளிரில் அந்த மாதிரி ஒரு காட்டுத்தனமான குளிராக இருக்கும். அப்போ தான் அங்கே நடத்துவாங்க. அதை ஒரு இப்போ மார்ச் மாதம் வச்சா நல்லா இருந்திருக்கும், அக்டோபர் வச்சா நல்லா இருக்கும். அது கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து ஒரு பிணைய கைதிகள் மாதிரி தானே ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால ஜனவரியில் வைப்பாங்க. அது காலையில் ஃபோக்கஸ் ஆன் லாட்டின் அமெரிக்கா காலையில் 7 மணிக்கு 7 மணிக்கு வந்து வெயில வந்து வெளிச்சமே வந்திருக்காது. நான் அங்கே ஜனக்பூரியில் இருப்பேன். இது வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் நடக்கும். அங்கேருந்து 5 மணிக்கே கிளம்பி அங்கே வந்தால் அந்த இடத்துல உட்காந்து குப்பு குப்புன்னு பீடி பிடிச்சிட்டு இருப்பாரு நம்ம வெங்கட் சாமிநாதன். எனக்கு முன்னால் அவர். அது அது ஒரு டெடிகேஷன், கமிட்மெண்ட். அப்படி பார்த்த சினிமா கிளாபர் ரோச்சான்னு ஒரு மேதை. நமக்கு பொதுவாகவே சினிமா ரசனை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பாருங்க, ஏதாவது ஒரு லிஸ்ட் பாருங்க, 100 கிரேட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா 95 படம் ஹாலிவுட் படமா இருக்கும், 90 படம் ஹாலிவுட் படம், மீதி 10 தான் வந்து வெளிநாட்டு படமா இருக்கும். அதுவும் நீங்க வந்து மனப்பாடமா சொல்லிடலாம். ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட், காட்ஃபாதர் அப்படின்னு அதில் ஒரு ஒரு 2 படம் குரசவா, இப்படிதான் இதான் லிஸ்ட். யூரோப்பியன் ஃபிலிம்ஸும் இருக்காது. அப்படியே யூரோப்பியன் ஃபிலிம்ஸ் இருந்ததுன்னா சவுத் அமெரிக்கன் படம் இருக்கவே இருக்காது. உலகத்துல 1/4 அது இருக்கு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். அங்க கிளாபர் ரோச்சான்ங்கிற மாதிரியான பெரிய மேதைகள். அப்புறம் வந்து 79க்கு முன்னால நான் தஞ்சாவூர்ல காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது பிரக்னைன்னு ஒரு பத்திரிகை, சிறு பத்திரிகை, இப்ப இந்த படச்சுருள் மாதிரி, அது வந்து ஒரு இலக்கியம் எல்லாம். பொதுவாக இலக்கிய சிறு பத்திரிகைகள்ங்கிறது வந்து ஓவியம், இசை, சினிமா எல்லாம் கலந்து தான் இருக்கும். வெறும் இலக்கிய சிறு பத்திரிகைனா இலக்கியம் மட்டும் இருக்காது. அதில் உலக இசை இருக்கும், உலக சினிமா. அந்த மாதிரியான பிரக்ஞைங்கிற பத்திரிகையில இது வந்து 1975. அப்போ ஜோர்கே சஞ்சயன்ஸ், அப்படி சொல்லக்கூடாது அந்த பேரை, ஆனால் அப்பெல்லாம் வந்து ஸ்பானிஷ் எழுத்தெல்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுலாம் யாருக்கும் தெரியாது. ஜோர்கே சஞ்சயன்ஸ் இன் பேட்டி அப்படின்னு சொல்லி ஒரு 25 பக்கத்துக்கு ஒரு பொலிவியன் டைரக்டரோட பேட்டி. ஹோர்கே சான்ஹீனஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஸ்பானிஷில் வந்து ஜேலாம் ஹாவா மாறிடும். உங்களோட பேர் வந்து ராஜ் அப்படின்னு இருந்தால் அவங்க வந்து ராகுன்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஹோர்கே சான்ஹீனஸோட பேட்டி ஒரு 25 பக்கம், பொலிவியன் டைரக்டர். அப்புறம் தொடர்ந்து தாமஸ் அலியா, கியூபா, அவரோட லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்து 30 வருஷம் இருக்கும். ஒவ்வொரு காட்சியா இன்னும் ஞாபகம் இருக்கு. லாஸ்ட் சப்பர்ங்கிற படம். இப்படி படம்னு திரிஞ்சு என்னோட முதல் புத்தகம் லத்தீன் அமெரிக்க சினிமா. நான் சினிமா ஆள் கிடையாது, சினிமா வந்து ஒரு ரசிகன், அவ்வளோதான். என்னோட முதல் புத்தகம் லத்தீன் அமெரிக்க சினிமா. அதோட செகண்ட் பிரிண்ட் கூட வரல. அது காரணம் நான் என்ன, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாமே, ஒவ்வொரு படத்தை பற்றியும் இன்னும் கொஞ்சம் நிறைய எழுதலாமே, இப்போ நிறைய அக்சஸ் இருக்குல்ல அப்படின்னு நினச்சி அருண்கிட்ட சொல்லி இப்போதான் அதோட 2வது எடிஷன் வரப்போகுது. அதை கூட படச்சுருள்ல இந்த பேசா மொழியில் இன்னும் கொஞ்சம் எழுதலான்னு லத்தீன் அமெரிக்க சினிமா ஆரம்பித்து எனக்கு அதில் வந்து நிறைய உள்ள போகிறதுக்கான நேரம் இல்லை, அந்த புத்தகத்தை முடிக்கிறது. அப்படி நம்ம சினிமா அப்படின்னா ஹாலிவுட்லேயே நின்றுக்கிட்டு இருக்கோம். யூரோப்பியன் சினிமாவுக்கு வரதில்ல, லத்தீன் அமெரிக்க சினிமா போகலை. நிறைய இருக்குது. வெனிசுவலா இருக்குது, பிரசிலியன் சினிமா இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. முன்னாலெல்லாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போய் தான் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருந்தது. இப்போ ரொம்ப சுலபமாக அதை பார்க்கக்கூடிய ஒரு வசதி இருக்குது, ஆனால் நம்ம பார்க்கறது இல்லை. அப்புறம் நல்ல படச்சுருளோட நோக்கம் என்னவா இருக்க முடியும்? இந்த பத்திரிகையோட நோக்கம் நல்ல சினிமா வரணுங்கிறது தான். அதுக்கான ஒரு வெளிச்சம் கூட எனக்கு தெரியல. திரும்ப திரும்ப நான் மிஷ்கின்,
மணிரத்னம், ஒரு சில ஆர்டியர்னு சொல்லுவோம்ல, அந்த அதுக்கு என்ன தமிழ் வார்த்தைன்னு தெரியல, ஒரு கலைஞர்கள், அப்படி ஒரு 2-3 கலைஞர்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கிறாங்களே தவிர ஒரு நல்ல சினிமா வர்றதுக்கான அறிகுறியே எனக்கு தெரியல. ஹிந்தி சினிமா எவ்வளவோ முன்னால போயாச்சு. குயின் ஒரு படம் பார்த்தேன், ஒரு பெண்களோட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை தான் பெண்களோட பிரச்சனை. குயின் ஒரு படம், NH10 ஒரு படம். அந்த NH10 எல்லாம் என்னால தைரியமா பார்க்க முடியல, அவ்வளவு தூரம் மனசை பாதிக்கிற மாதிரியான ஒரு. அதெல்லாம் ஏன் நம்மளால இங்க ஏன் மாற்று சினிமா தான் இங்க ரொம்ப என்னை ஏமாற்றக்கூடிய இதா இருக்கு. அப்புறம் அதை பத்தி நான் இன்னுமே பேசவே கூடாதுன்னு வேற முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஒரு 60-70 புத்தகம் எழுதியிருக்கேன். ஆனா என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது வந்து இந்த இறைவியை திட்டினவர் அப்படிங்கிற மாதிரி வருது பேரு வந்து. அது வேண்டாம், தேவையில்லை. அதனால இன்னுமே நல்ல படமா இருந்தா பாராட்டுவோம், இல்லைன்னா கம்முன்னு இருப்போம். ஏன்னா அதை விமர்சிச்சு அந்த அந்த விமர்சனம் பண்றதுனால எந்த பயனும் இருக்கிறதா தெரியல. எனக்கு கெட்ட பேர் தான் ஆகுத ஒழிஞ்சு அது ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகவே முடியல. உயிர்மையில வந்து ஒரு 10 வருஷமா தொடர்ந்து மாதம் சினிமா விமர்சனம் எழுதினேன். எல்லாரும் வந்து இன்னமும் அதை அப்படியே கேப் இருக்கு, மிஸ் பண்றோம். அப்படி ஒவ்வொரு படத்தை பத்தியும் நீங்க வந்து டீட்டெயில்டா எழுதுனீங்க அப்படின்னா அதன் பலன் என்னன்னா, ஜனநாதன், வசந்த், மிஷ்கினை தவிர மற்ற எல்லாரும் வந்து என்னை பார்த்தா அந்த பக்கம் போயிடுறாங்க. ஹலோ சார் அப்படின்னா இப்படி திருப்பிக்கிறாங்க. எல்லாரோடையும் விரோதம் தான் எனக்கு. ஒருத்தர் வந்து 5 படம் எடுத்திருப்பாரு, அதுல 4 படத்தை நான் ஆகா ஓகோன்னு அப்படியே உள்ளார்ந்து பாராட்டியிருப்பேன். ஒரு படம் வந்து படுமட்டமா இருக்கும், இந்த 4 படம் எடுத்தவரா இதையும் எடுத்திருக்காருன்னு இருக்கும். அதை வந்து கிரிட்டிக்கலா எழுதியிருப்பேன். அவ்வளவுதான், ஜென்ம விரோதி. அப்ப 4 படம் எடுத்ததுக்கு என்ன பாராட்டதும் இல்லை, நீங்க ஒரு போன் கூட பண்ணல. அப்போ அதெல்லாம் அதையே வந்து கண்டுக்கிறதே இல்லை. அந்த ஒரு படத்துக்கு மட்டும் என்ன அப்படி விரோதமா பாக்குறீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால இதெல்லாம் வேண்டாம். அப்போ அருண் வந்து இன்னும் பார்த்த முந்தானத்து வீட்டுக்கு வந்தாரு. அவரு என்ன சொல்றது, தியாகிக்கு தியாகி நான் சொல்லுவேன். இந்த கண் பார்வை இல்லை, காதும் கேட்கல அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து வாய் பேசாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் நானும் அருணும். அவரு வந்து எனக்கு அரிசி, அவரு கொடுக்குற அரிசியை தான் நான் கிட்டத்தட்ட 3 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். பணம் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாரு. முந்தானத்து ஒரு 10 கிலோ கொடுத்துட்டு போனேன். என்னத சொல்றது, நானும் வாங்கி பணம் முதல்ல கொடுத்து பார்த்தேன், வாங்கல. சரி, ஏன்னா நமக்கு எப்படின்னா சினிமாங்கிறது வந்து ராமன் ராகவ் 3.5 கோடியில் எடுத்தாருங்கிறது பெரிய பெரிய ஷாக்கு. 3.5 கோடி அவ்வளவு லோ பட்ஜெட், நம்ப முடியாத தொகை. 3.5 கோடியில் ராமன் ராகவ் எடுத்துட்டாருன்னு. இங்கெல்லாம் படம் பண்றதுக்கு 15-20 கோடி. அப்படிப்பட்ட கோடிகள்ல புரள்ற ஒரு கலைத்துறையை பத்தி இங்க 20 ரூபா அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். 20 ரூபாய்க்கு படம் பத்திரிக்கை வாங்கல, கேவலமா இல்ல? ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்னா இது வந்து அறிவுத்துறையா போயிடுது. அந்த சினிமாவை பத்தி நம்ம அனலைஸ் பண்றோங்கிற வேற மாதிரி போயிடுது. இதுவும் பார்ட் ஆஃப் சினிமா தானே. எனக்கு சுபர்ணா சர்மான்னு ஒரு லேடி வந்து ஃப்ரெண்டு, டெக்கான் கிரானிக்கல்ல அவங்க தான் ஒரு சீஃப் இதுல ஒரு தலைமை பொறுப்புல இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிக் மாதிரி எல்லா படத்தையும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எப்போ போன் பண்ணாலும் எப்ப பார்த்தாலும், நேத்து அமிதாப் பச்சனோட ஒரு டின்னர், நேத்து தான் அனுராக் காஷ்யப்போட ஒரு காக்டைல், நேத்து தான் இவரோட, நேத்து தான் ஷாருக் கானோடது, இப்படி டெய்லி 30 நாளும் இப்படி. என்ன சூப்பர்னா கண்ணாமுன்னான்னு திட்டுற எல்லா படத்தையும் எப்படி அவங்கெல்லாம் உன்னோட, அது வேற இது வேற, அந்த மாதிரி இருக்காங்க. இங்க 4 படத்தை பாராட்டிட்டு இப்படியும் பாராட்ட முடியுமான்னு பாராட்டிட்டு ஒரே ஒரு படம் மொக்கையா இருந்தா அதை சொன்னா ஜென்ம விரோதி. இப்படி ஒரு 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 மட்டமான சூழல்ல இப்ப அரிசி கொடுக்குறவரை பத்தி பேசணும்னா எதுக்கு என்னன்னா, அவர் ஏன் அரிசி கொடுக்குறாருன்னு அது ஒரு இது இருக்குல்ல. என்ன லஞ்சமா? அது என்ன அந்த காமரேட்ரி என்னன்னா,
ஒரு 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 கட்டுரை எழுதுறோம், அதுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு புக்கு வாங்கணும். புக்கு வாங்கி ஒரு 4 நாள் 5 நாள் பகலா செலவு பண்ணி கட்டுரை எழுதுனா அது வந்து அந்த கட்டுரை வந்து ஃப்ரீயா வரும். காசு கிடையாது, ரெமுனரேஷனே கிடையாது. நீங்க தான் 2000 ரூபாய் செலவு பண்ணி புக்ஸ் வாங்கி, அது இங்கிலீஷ் புக்கெல்லாம் வந்து 2000 3000 ரூபா இருக்கும் ஒரு புக்கே. அப்படி வாங்கி நீங்க வந்து ஒரு வாரம் செலவு பண்ணி எழுதுனா பைசா கிடையாது. எப்படி பைசா கொடுப்பாங்க? படச்சூழல நட்டத்துல நடந்துட்டு இருக்கு. அப்படித்தானே எல்லா இலக்கிய பத்திரிகைகளும் நட்டத்துல தான் நடக்கும். அவன் எப்படி பைசா கொடுப்பான் எனக்கு? இல்லைங்களா? புரியுதா? உயிர்மையில 10 வருஷம் எழுதுனேன், ஒரு பைசா கிடையாது. உயிர்மை கோச்சிக்க கூடாது. என்ன உயிர்மையா நஷ்டத்தில் நடக்குது, அதுதான் விஷயம். அப்புறம் நானே அழுத்து போய் போதும் சாமி, போதும், என்னால ஃப்ரீயா எழுத முடியல, போதும், வேணாம். ஏன்னா அவர் கோச்சுக்கு அவர் நஷ்டத்தில் நடத்துறாரு. சரி, 5 லட்சம் காப்பி 10 லட்சம் காப்பி போற அந்த பத்திரிகைகள்ல பார்த்தோம்னா 2000 ரூபாய் செலவு பண்ணி கட்டுற. இல்லைன்னா நான் வந்து கம்பூச்சியா போய் டிராவல் பண்ணி, பிரான்ஸுக்கு போய் டிராவல் பண்ணி 2-3 லட்சம் செலவு பண்ணி ஒரு கட்டுரை எழுதுவேன், 750 ரூபா. அதனாலதான் அரிசி வருது. இப்படிதான் இன்னைக்கும் அதான் நிலைமை. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல படச்சூழல் நடத்துறதுங்கிறது, சீசு செல்லப்பா காலத்துல அவர் வந்து அந்த எழுத்துங்கிற பத்திரிகையை தோல்ல சுமந்து எங்க பார்த்தாலும் கொண்டு போய் காலேஜா அவரு சொத்து, அவர் பெரிய மிராஸ்தார், அந்த சொத்தெல்லாம் வித்து தோல்ல போட்டுக்கிட்டு வயசானவர் ஒவ்வொரு காலேஜா போய் வித்துக்கிட்டு இருப்பாராம். அதுதான் இன்னமும் அருண் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சக தியாகியை பார்த்து அப்படியே ஒரு பெருமிதமா பார்க்கிறேன். வாடா சாவுடா அப்படிதான் இருக்கு அந்த ஒரு என்ன சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில மகாபாரதம் நம்ம இப்ப சீரியல் அது இதெல்லாம் பார்க்கணும். அந்த மகாபாரதத்தை ஒருத்தர் 18 வால்யூம் கொண்டு வந்தாரு. 18 வால்யூம் கிருஷ்ணமாச்சாரியார் ராமானுஜர். அவர் வந்து தன்னோட சொத்தெல்லாம் வித்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால 70 வருஷத்துக்கு முன்னால அதை போட்டிருக்காரு. இன்னும் அது ரீபிரிண்ட் கூட வரல. ஒரிஜினல் சான்ஸ்கிரிட் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, படிப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா அது நமக்கு வந்து ஒரு அந்நியமான விஷயமா, எது ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமா. அதனாலதான் மிஷ்கின் மேலெல்லாம் ரொம்ப லவ். வசந்தெல்லாம் ஏன் பிடிக்குதுன்னா, என்ன சொல்லுவார், இந்த பாபா கோயில்ல தான் டெய்லி நாங்க சந்திப்போம். அப்ப சொல்லுவாரு, நான் காலேஜில் படிக்கும்போது உங்களோட எக்ஸிஸ்டென்ஷியலிசம் ஃபேன்சி பண்ணியனும் நாவலை படிப்பேன். அந்த மாதிரி படிக்கிறது வந்து பழக்கம் உள்ள ஒரு 4-5 பேர் தான் இங்க இருக்கிறாங்க. அப்படி ஒரு அதனால ஏற்படுற ஒரு அன்பு தான். அவங்களோட படம்லாம் வித்தியாசமா இருக்கிறது நம்ம நல்லாவே தெரியுது உங்களுக்கு. அதான் திரும்ப திரும்ப இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். படிப்புங்கிறது ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து ஹாலிவுட் படத்தை பத்தி அதிகமா தெரியாது. நீங்க எந்த படம் சொன்னாலும், காட்ஃபாதரே நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். ஒருத்தர் வந்து காட்ஃபாதர் பார்க்காம நீங்க சினிமான்னு சொல்லக்கூடாது, அதை பார்த்துரு அப்படின்னாரு. அதனால பார்த்தேன், பிடிச்சிருந்து, அது வேற விஷயம். ஆனா காட்ஃபாதர் மாதிரி பல காட்ஃபாதர் லாட்டின் அமெரிக்கால இருக்கு. அப்படி அதனால சொல்றேன். எனக்கு அந்த கோபம் ஏன் அதெல்லாம் வந்து சொல்லல. அப்படி ஓகே. ஒரு படம் வந்து கிறிஸ்டோபர் நோலானோட இன்செப்ஷன் ஒரு படம் வந்தது. படத்தை பார்த்துட்டு உடனே நான் என்ன எழுதியிருந்தேன்னா என்னோட ரிவ்யூல, இது வந்து போர்ஹேஸோட மிகப்பெரிய ரசிகன் தான் இந்த மாதிரி படம் எடுத்திருக்க முடியும் அப்படின்னு அன்னைக்கே எழுதி மறுநாளே அது பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் நோலானோட இன்டர்வியூ பப்ளிஷ் ஆகுது நியூயார்க்கர்ல. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து போர்ஹேஸோட மிகப்பெரிய ரீடர், போர்ஹேஸ் தான் எனக்கு எல்லாமே. இவருக்கு குரசவா மாதிரி. அவர் போர்ஹேஸோட மிகப்பெரிய, அவன் தான் அந்த இன்செப்ஷன் மாதிரி தன்னை யோசிக்க முடியும். அந்த பம்பரை சுத்துறதை வச்சுதானே அவன் கனவா நனவா கனவுக்குள் கனவா அப்படின்னு எங்கெங்கயோ பல லேயர்ஸ் போறான்ல இன்செப்ஷன்ல. அப்படி ஸோ படிக்க தான் நம்ம வந்து இன்னும் நல்ல சினிமாவையும் நல்ல சினிமா பத்திரிகையையும் கொண்டு வர முடியும். நான் இதெல்லாம் சொன்னது வந்து இந்த 2 நூற்றாண்டு பின்னாடி இருக்கோங்கிறதுனால அப்படியே இருந்துடாம படிப்போம். படிக்க தான் வந்து நிறைய இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்லாம் பார்க்கும்போது
உண்மையில எனக்கு வருத்தமா இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் தானே ஷார்ட் ஃபிலிம்ஸ் கொண்டு வர்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்படியா விஷுவலைஸ் பண்றீங்க, இப்படியா சினிமாவை புரிஞ்சுக்கிறீங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு படம் தான் தேருது, அந்த ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்றோம். மீதி எல்லாம் வந்து அப்படியே அந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற கெட்ட அம்சங்களை எடுத்து அதுலயே கத்துக்கிட்டு அதுல வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணா எப்படி அதுவா உங்களுக்கு முன்னுதாரணமா இருக்க முடியும்? நல்ல சினிமாவா இல்ல, வாழ்க்கை பூரா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சினிமா. அப்படி மிஷ்கினோட வீட்டுக்கு போனா வீட்டுல செங்கலுக்கு பதிலாக புக்கு தான் இருக்கு. அப்படி வந்து புக்கால வீடை கட்டியிருக்காரு, வாடகை வீடு தான், அப்படி ஒரு புக்கு மயமா இருக்கு. அப்படி படிக்கணும். நிறைய இளைஞர்கள்ட்ட வந்து குறை சொல்றேன்னே நினைச்சுக்காதீங்க, இதெல்லாம் வந்து ஒரு காதுல போட்டுங்க. படிப்பு இல்லாம இருக்கு, அதுதான் என்னோட அப்சர்வேஷனா இருக்கு. படிக்கணும், தீவிரமா படிக்கணும். இப்ப நாளைக்கே போய் இவர் வந்து பிரக்ஞையில ஹோர்ஹே சான்ஹீனஸோட பேட்டியும் சொன்னாரு, நீங்க நாளைக்கு 10 மணிக்கு அதை படிக்கலாம். எங்க போய் பிரக்ஞை இங்க எப்படி தேட முடியும்? கூகுள்ல ஹோர்ஹே சான்ஹீனஸ்னு போட்டு இன்டர்வியூன்னு போட்டீங்கன்னா அந்த இன்டர்வியூ வந்துடும், நாளைக்கு நைட்டே வந்துடும். இப்பவே இருக்கு. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அவன் என்ன சொல்லியிருக்கான் சினிமா பத்தி அப்படி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அருணுக்கு நம்ம வந்து ஒரு மாரல் சப்போர்ட், பிசிக்கல் சப்போர்ட் எல்லாம் கொடுத்து இன்னும் தீவிரமா இதை ஒரு இயக்கமா கொண்டு வர்றதுக்கு நம்ம இங்க வந்திருக்கிறது. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ்.